குருவே சரணம். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். குரு கடாச்சம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. சரிங்களா? இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து ஆதி யோகி என்று சொல்லக்கூடிய சத்குருவோட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று நம்ம வந்து இந்த மகா சிவராத்திரியை பிரம்மாண்டமாக கொண்டாடலான்னு இருக்கிறோம். சரிங்களா? இதில் யாரெல்லாம் ஏன் கூட சேர்ந்து இந்த யாத்திரையில் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு ஒரு கூட்டு பிரார்த்தனையோடு நம்ம இந்த மகா சிவராத்திரியை துவங்குறதா இருக்கும். ஆர்வம் இருக்கிறவங்க என்னை வந்து புலனம் பண்ணுங்க. உங்களுக்கு அது நம்ம எங்கெல்லாம் சொல்கிறோம், அதோடைய ப்ரைஸ், அதோட ஹோட்டல்ஸ், எங்கே தங்க போகிறோம் அப்படின்ட்டு மேற்கொண்ட விவரங்களை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? தயவு செஞ்சு டிக்டாக்ல எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் சம்டைம் வந்து ஓவர்லுக் பண்ணிடுவேன், பார்க்க மாட்டேன். இன்னொன்று வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணால் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ண முடியும். நிறைய பேர் அப்படி தான் எனக்கு வந்து ஹவு மச் பிஎம்லாம் சொல்கிறீங்க. நான் வந்து அங்கே போய் மெசேஜ் அனுப்பும்போது அது டெலிவரி ஆகாது, புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, மகா சிவராத்திரி அந்த அன்னைக்கு நம்ம கண்ணு முழிக்கிறதுனால என்ன பலன்கள்ன்றதையும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். முக்கியமாக நம்ம வந்து அந்த நாளில் நம்ம முதுகு தண்டை நேராக வைத்து கண் முழித்து நம்ம இஷ்ட தெய்வங்களையோ குலதெய்வங்களையோ நம்ம குருமார்கள், அதாவது குரு வழிபாட்டில் இருக்கிறவங்க, சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு கண்ணு உறங்காமல் நம்மளோட கோரிக்கை என்னவோ அதை வந்து மனதார நினச்சி நம்ம மனசுக்குள்ளே அந்த மந்திரங்களை ஜபிக்கும் போதோ குரு நாமத்தை சொல்லும் பொழுதோ அதனுடைய சக்தி பற்றது அந்த அந்த நாளில் வந்து ரொம்ப அதிசக்தி பெற்றிருக்கும் அந்த பிரபஞ்சம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மகா சிவராத்திரியை வந்து கண்ணு முழிச்சு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு கூட்டு பிரார்த்தனையோடு துவங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் போய் சேர்ந்து நமக்கு சீக்கிரமே ரிசீவிங் ஆகுன்றது தான் ஐதீகமும் கூட. சரிங்களா? ஸோ என்றைக்கு போகிறோம், எப்போ போகிறோம், எங்கேருந்து நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம், இதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியும்னா என்னை புரணம் பண்ணுங்கள். அன்டில் தென் நான் உங்கள் செல்லா குருவே சரணம்.